2 3. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க என்னென்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, அப்டோமினல் மசிலை க்ரன்ச் பண்ணுற ஒர்க் அவுட் எதுவும் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து ஹேங்கிங் லெக் ரைஸு, ஹேங்கிங் நீ ரைஸு, அப்டோமினல் க்ரன்ச்சஸ்ஸு அந்த மாதிரி ஒர்க் அவுட் எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் ஸ்குவாட்டு, டெட் லிஃப்ட் இந்த மாதிரி காம்பவுண்ட் மூவ்மெண்ட்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அவளுக்கு மோர் தென் 1 மசில் குரூப் ஆக்டிவேட் பண்ணுறதோட தாண்டி அவள் மசில் மாசம் ப்ரிசர்வ் பண்ணுற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி அவரோட கோர் ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்கும். ஸோ பொண்ணுக்கு வந்து கோர் ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்குது அப்படின்னா அது ப்ரெக்னன்சிக்கு அவருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக பொண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, பேபி வெயிட் இன்க்ரீஸ் ஆக முன்னாடி வந்து ஒரு லோடு இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டுங்களா. அதனால வந்து பேக் பெயின் எல்லாமே வந்து அதிகமாகும். இவளுக்கு வந்து டெட் லிஃப்ட் ஸ்குவாட்லாம் பண்ணுறனால இவ கோரும் சரி பேக்கும் சரி நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கனால முதுகு வலியே வராதுன்ட்டு இல்லை, மற்றவங்களுக்கு வர்றதை விட இவளுக்கு கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கும். ஈஸியாக அவளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப வாமிட் இருக்கும், ரொம்ப வந்து நார்மலாகவே இருக்க முடியாது, மூட் ஸ்விங் வரும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக டேக் கேர் சிவகுரு தான். நைட்டு ஒரு 2 மணிக்கு எனக்கு ஃபஸ்ட்டாலும் சிவகுரு தான். ஃபுல்லாக கேர் எல்லாமே இல்லைன்னா அவ்வளோதான். இந்த ப்ரெக்னென்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் வந்து இப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடும் போது மட்டும் அவர் அப்படி சொல்லுவார். அது நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருப்பீங்களா? இவளுக்கு பிடிச்சதை ஹெல்த்தியாக என்ன வேணால் சாப்பிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ரெக்னன்சியை வந்து எல்லாரும் ஒரு சிக்னஸாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நான் இப்போ என்ன சொல்லுவேன், எல்லாத்துக்கும் இருக்க பர்செப்ஷன் என்னன்னா, ப்ரெக்னன்சி டயத்தில் வெயிட் தூக்குனா கரு கலைஞ்சிரும் அப்படின்னு. ஆனால் வந்து ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னன்சியில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பொண்ணுங்க ஆக்டிவாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க ப்ரெக்னன்சி அப்போ வந்து தேவையில்லாத அன்வான்ட் வெயிட் கெயினை தடுக்கலாம். அந்த போஸ்ட் ப்ரெக்னன்சி ரெக்கவரி அவங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். அது அவங்க சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க பவுன்ஸ் பேக் ஆகிடலாம். சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு 60 kgs இருக்காங்களா, ப்ரெக்னன்சினால தே கேன் கோ அப் டு 70. அவ்வளோதான் பாப்பானால வெயிட். மற்றபடி அவங்க வந்து ஆக்டிவிட்டியை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஜங்க் கிரேவிங்ஸ் அது இதுன்னு சொல்லி ஜங்க் ஓவராக லோட் பண்ணுறதுனால தேவையில்லாத பாடி ஃபேட் கெயின் தான் ஆகுது. அதனால அவங்க ப்ரெக்னன்சியும் காம்ப்ளிகேட் ஆகுது. ப்ரெக்னன்சி முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரெக்னன்சி ரெக்கவரியும் காம்ப்ளிகேட் ஆகுது. உனக்கு என்ன தோணுது? உனக்கு வந்து பாப்பா வேணும்னா எனக்கும் வேணும் வச்சுக்கலாம், உனக்கு பாப்பா வேணான்னா எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் முடிவு எடுத்து அப்படின்னு நான் அவள்கிட்ட சொன்னேன். ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ள பாப்பா வேணும்னு தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் சொன்னேன். ஆனால் என்ன சொல்லிட்டான்னா, ஆட்டோமேட்டிக்காக இல்லை, நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே என்ன சொல்லுவான்னா, பாப்பா வந்து நம்மளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வரும்போது பாப்பா வந்தால் நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும், வரலைன்னா நம்ம அதை பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம், ஆனால் வந்தால் கண்டிப்பாக பாப்பா வச்சுக்கணும்னு லவ் பண்ணும்போது சொல்லிட்டு இருப்பா. ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து இவன் இந்த இன்ஸ்டா ரீச் ஃபேம் எல்லாமே ஆனது. அதுக்கு இல்லாமல் நான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒப்பீனியன்லாம் கொடுக்க நான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இவன் மாற மாட்டான்னு தெரியும். இதில் ஒப்பீனியன்ஸில் வரும்போது இவ டவுட்ஃபுல்லாக இருப்பாளோன்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து நான் நினச்சது தப்பு தான். க்ளோஸாக வைப்பேன், ஆனால் இது நான் கொஞ்சம் வி ஷேப்பில் வச்சுப்பேன். ஏன்னா வந்து வயிறு வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இப்போ க்ளோஸாக வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்ஸ் வந்து பேபி வளர க்ளோசர் ஸ்டான்ஸில் வந்து ஸ்குவாட்டாகவும் இருக்கட்டும், லெக் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், க்ளோசர் ஸ்டான்ஸுங்கிறப்ப வந்து வயிறு பெருசாச்சுன்னா இடிக்கும்ல. அதனால் வந்து வைட் ஸ்டான்ஸ் வச்சிட்டோம்னா அந்த வயிறு இடிக்காது, ஜாலியாக வந்து இப்படி ஸ்குவாட் பண்ணி எழுந்திரிக்கலாம். இதுவும் வந்து பேபி பம் பெருசாக இருக்கும்போது நீ வந்து உள்ளே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நீ வந்து பம்மை வந்து இடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து வைட் ஸ்டான்ஸ் வச்சுட்டாங்கன்னா பம்மு இங்கே இருக்கும், கால் வந்து இப்படி போயிட்டு தான் வரும், ஸோ இடிக்காது. அதனால தான் சொல்கிறேன், பர்சனல் ட்ரெயினர் ரொம்ப முக்கியம், ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் ரொம்ப முக்கியம். பொண்ணுங்க தான் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சா அது அவங்களுக்கு ஓவர் பர்டன். ஸோ அதை வந்து ஈக்குவலாக நம்ம ஷேர் பண்ணி, இப்போ அபியஸாக இவளுக்கு இருக்க ஹார்மோனல் சேஞ்சஸ் எனக்கு இருக்காது. ஆனால் விடிய முடிச்சிருக்கணும், இவ கூப்பிட்டா வந்து அவளுக்கு பசிக்குதுன்னா பார்க்கணும், அவ கூட ஒரு எமோஷனல் சப்போர்ட்டானாச்சும் இருக்கணும். ஸோ அதனால தான் விஆர் ப்ரெக்னென்ட்டுங்கிறத வந்து கரெக்டாக கன்வே பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. அதனால தான் இந்த பம். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு திடுப்புன்னு போய் கோமதி பண்ணுற மாதிரி ஸ்குவாட்லாம் பண்ணாதீங்க. கோமதி வந்து ஒரு 10 வருஷமாக ஸ்டேட் பேஸ்கெட் பால் பிளேயரு. அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே அவள் வந்து 85 கிலோ அசால்ட்டாக ஸ்குவாட் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. இப்போ ப்ரெக்னன்சி அப்போ இவள் ஹெல்த்தி ப்ரெக்னன்சின்னு டாக்டர் சொல்லி நீங்கள் தாராளமாக ஒர்க் அவுட் பண்ணலான்னு டாக்டர் ஒரு டிக் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு டிக்கு வாங்கிட்டு ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனலாக கைடன்ஸோட, உதாரணத்துக்கு ஒரு ஜிம்மில் வர்றீங்கன்னா ஒரு சர்டிஃபைட் ட்ரெயினரை கூட வச்சுட்டு ட்ரைனிங் பண்ணுங்கள். 10 reps. 1 2 nice 3 4 very good, last one nice. டக்குன்னு ஒரு ஒர்க் அவுட் முடிச்சோன்னே எப்படி இருக்கு?
நல்ல ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அப்பா இன்னையோட ஒர்க் அவுட் முடிச்சிட்டோம், நிறைவா இருக்கும், தூக்கமும் வரும். அந்த மாதிரி அடிக்ஷன் ஆயிடுச்சு ஒர்க் அவுட். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப நீங்க நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டடா போட்டாலுமே அதிகமா உங்களுக்கு வர ஒரு கொஸ்டின்னா என்னவா இருக்கும்? ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஏன் வெயிட் தூக்குறீங்க, ஏன் வெயிட் தூக்குறீங்க, உங்களுக்கு பாப்பா மேல அக்கறையே இல்லையா, குழந்தையோட அருமை உனக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்க ரிஸ்கே எடுக்கல. இப்போ உதாரணத்துக்கு இவளுக்கு வந்து டயர்டா இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ண மாட்டா, எனர்ஜி லெவல்ஸ் நல்லா இருக்கா, ஒர்க் அவுட் பண்ணுவா. ஒர்க் அவுட் பண்ணாலும் நான் வந்து முன்னாடி மாதிரி பண்ண மாட்டேன், ஹெவியெல்லாம் தூக்க மாட்டேன். என்னால முடிஞ்ச எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் தூக்குவேன், முடியலன்னா நான் வச்சிருவேன். அப்போ வந்து யூஸ்வலா வந்து இவ வந்து ஷோல்டருக்கு மேல ஒரு 10 கிலோ தூக்குறான்னா இப்போ வந்து ஒரு 6 கிலோ தான் தூக்குவான். 10 கிலோ வந்து ஈஸியா தூக்குற பொண்ணால 6 கிலோ தூக்குறது பிரச்சனையே இல்லை.